வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அஞ்சலி தான் வந்து அவங்க அப்பாவை தள்ளி விட்டு கொலை முயற்சி பண்ணான் அப்படின்னு இலக்கியா கண்டுபிடிச்சி அஞ்சலியை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கார்த்திக் வாழ்க்கையில் அஞ்சலி விளையாண்டா, இருந்தாலும் அஞ்சலி வந்து இப்போ அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கா. இருந்தாலும் அவங்க அப்பா வந்து அஞ்சலியை அடக்கி வைக்கலான்னு பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் அஞ்சலி வந்து கார்த்திக் வாழ்க்கையும் கெடுத்ததும் இல்லாமல் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவையே கொல்ல முயற்சி பண்ணி இப்போ அவங்க அப்பா வந்து உயிருக்கு போராடி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா நல்லா வாய் பேச முடியல, கை கால் வந்து அசைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். பொண்ணை காப்பாற்றுறதுக்காண்டி நல்லா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இலக்கியாவோட தம்பி அவங்க அம்மாவுக்கு வந்து இதில் டவுட் வருது. அதுவும் முக்கியமாக வந்து இலக்கியாவுக்கு டவுட் வருது, இதில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இலக்கியா வந்து இப்போ வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நல்லா அஞ்சலி நடித்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. கூடவே அவங்க அம்மாவும் வந்து நாடகம் ஆடுறாங்க. இருந்தாலும் இலக்கியா கண்டுபிடிச்சிட்டாங்க தன்னோட மாமாவுக்கு வந்து நடந்ததுக்கு முக்கியமான காரணமே, அதாவது அஞ்சலி தான் வந்து தள்ளி விட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இப்போ இலக்கியா வந்து கேட்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இப்போ செம்மையாக இலக்கியா மிரட்டி கேட்டனால அஞ்சலி வந்து பயந்து போய் உண்மையை சொல்லுவாளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டா, நான் பண்ணலன்னு தான் சொல்லுவாள். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு உண்மையான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால் கண்டிப்பாக இலக்கியா வந்து அஞ்சலியை மிரட்டி அவங்க அம்மாவை வந்து உண்மையை சொல்ல வச்சுருவாங்க. கண்டிப்பாக இது மாதிரி தான் கான்செப்ட் கொண்டு வருவாங்க. இதில் வந்து அஞ்சலி இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கா, கண்டிப்பாக அஞ்சலியை வந்து நான் ஜெயிலில் அடைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியை வந்து இலக்கியா கௌதம் பண்ண போகிறாங்க. இதில் எப்படியாச்சும் தப்பிக்கணும் தான் அஞ்சலி நினப்பா. கண்டிப்பாக அது முடியாது. அதே மாதிரி இன்னொரு பக்கத்து வந்து கார்த்திக்கோட வாழ்க்கை நல்லபடியாக இப்போ போயிட்டுருக்கு. பிரியா கூட இப்போ வந்து கார்த்திக் நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு. 2 பேருக்குள்ளேயும் லவ் சூப்பராக போயிட்டுருக்கு. இதில் வந்து இலக்கியா கௌதம் முடிவு பண்ண போகிற விஷயம் 2 பேருக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும், கண்டிப்பாக குறுக்க கார்த்திக் வாழ்க்கையில் அஞ்சலி மீண்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பிளான் போடுவாங்க. ஆனால் இதுலேயே வந்து மூக்க நுழைச்சி எப்படியாச்சும் கார்த்திக் வாழ்க்கையை கெடுக்கலான்னு வந்து மீண்டும் அஞ்சலி பிளான் போடுவா. இதில் பார்த்தீங்கன்னா கௌதம் இலக்கியா பிளான் போட்டபடி கார்த்திக் பிரியா கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கணும். இதில் அஞ்சலி குறுக்கனாலும் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும். ஆனால் அஞ்சலிக்கு சாதகமாக மறுபடியும் வந்து பைரவி வந்து கை கொடுத்து எப்படியாச்சும் வந்து இதில் அஞ்சலிக்கு சாதகமாக பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இதில் இலக்கியாவுக்கு கௌதமுக்கு சாதகமாக நடந்தால் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக அஞ்சலி இதில் தோக்கணும். இது மாதிரி கான்செப்ட் வந்து இலக்கியா சீரியலில் பாசிட்டிவாக கொண்டு போனாலும் சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.